தமிழர்கள் வாழ்ந்த தொன்மையை குறித்தும் தமிழர் நாகரிகம் உலகத்திலே முசபடமையா உள்ளிட்ட நாகரிகத்தில் மேம்பட்ட நாகரிகத்தை ஒத்தது தமிழர் நாகரிகம் என்பதை தொல்வாய்வு வழியாக அடையாளப்படுத்துகிறது. இந்த அடையாளம் என்பது ஒன்றிய அரசிற்கு அது உயர்த்தி பிடிக்கக்கூடிய, அது திணிக்க நினைக்கின்ற வேத நாகரிகத்துக்கு எதிரானது. வேத நாகரிகம் என்பது வேறொன்றுமில்லை, அது சமூகத்தை சாதியாக பிரிப்பதும் தீண்டாமையை புகுத்துவதும் அதன் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை கொண்ட ஒரு சமூகமாக இந்த நாட்டை நடத்துவதும் என்கிற பார்ப்பனிய நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது. எனவேதான் இவர்கள் வேத நாகரிகம் என்கிற அவர்கள் கட்டமைக்கின்ற சரஸ்வதி நாகரிகம் என்பதுதான் மேம்பட்டது, தொன்மையானது. அதுதான் இந்திய சமூகத்தின் கடந்த கால வாழ்க்கை நெறிமுறை. இனியும் அந்த வாழ்க்கை நெறிமுறை தான் இங்கு வர வேண்டும் என்கிற இந்த பார்ப்பனிய நோக்கத்தோடு கீழடி நாகரிகத்தை அது அழிக்க பார்க்கிறது, தடுக்க பார்க்கிறது. அந்த வகையில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற திருவள்ளுவருடைய இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தமிழ் சமூகம் என்பது இப்படி ஏற்றத்தாழ்வற்ற, சாதிகளற்ற, மதமற்ற, ஏன் இன்னமும் ஒரு படி போய் கடவுள் என்கிற அந்த கருத்து அவசியப்படாத ஒரு சமூகமாக இருந்துள்ளது என்பதை அடையாளப்படுத்துகிறது கீழடி நாகரிகம். இவையெல்லாம் ஒன்றிய அரசின் பார்ப்பனி சித்தாந்தத்திற்கு எதிரானது. அந்த வகையில்தான் அவர்கள் இதை அழிக்க பார்க்கிறார்கள். கீழடி ஆய்வு குறித்த முடிவுகளை மதிப்பிற்குரிய ஆய்வாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு ஒப்படைத்த அந்த ஆய்வையே அவர்கள் இருட்டடிப்பு செய்கிறார்கள், ஆய்வை வெளியிட மறுக்கின்றார்கள். அதற்கு வெவ்வேறு காரணங்களை சொல்கிறார்கள். அதாவது நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற இந்த தொன்மம் என்பது ஆதாரமற்றது என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஏதோ ஒரு வகையில் இப்படி சொல்லி அதன் மூலமாக கீழடி நாகரிகத்தை அது தோண்டப்பட்ட குழியிலேயே புதைப்பதும், அதற்கு பதிலாக இல்லாத ஒரு சரஸ்வதி நாகரிகம், வேத நாகரிகம் என்று சொல்லி அவர்கள் பார்ப்பனிய சமூக நெறியை திணிக்க பார்க்கிறார்கள். அது வேறொன்றுமில்லை, அதைத்தான் சனாதனம் என்கிறோம், அதைத்தான் மனுஸ்மிருதி என்கிறோம், அதைத்தான் உபநிடதங்கள் சொல்கிறோம், அதைத்தான் பார்ப்பனியம் என்று சொல்கிறோம். அந்த வகையில் இந்த 2000 ஆண்டு காலமாக எந்த பார்ப்பனியத்தை எதிர்த்து சித்தரும் புத்தரும் வள்ளலாரும் வைகுண்டரும் தந்தை பெரியாரும் அதே போல் இன்னும் அம்பேத்கரும் பூலேவும் 100 ஆண்டு கால திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்டுகளும் எதிர்த்து போராடினார்களோ, அந்த பார்ப்பனியத்தை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்வதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சி சதியின் ஒரு வெளிப்பாடுதான் கீழடி நாகரிகத்தை புதைப்பது என்கிற வகையில் இந்த கான்டெக்ஸ்ட், அதாவது இந்த சூழலில் கீழடி நாகரிகத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டியது என்பது ஒன்றிய அரசுடைய ஒரே நாடு ஒரே மொழி ஒரே பண்பாடு என்கிற பாசிச இந்த அணுகுமுறைக்கு நாம் தருகின்ற பதிலடி என்கிற வகையில் கீழடி நாகரிகத்தை உயர்த்தி பிடிக்கிறோம். வேத நாகரிகத்தை துரத்தியடி என்பதும் ஏற்கனவே நான் சொன்ன விளக்கத்தின் அடிப்படையில் வேத நாகரிகம் என்பது வேறொன்றுமில்லை, அது ஏற்றத்தாழ்வையும் சாதியையும் தீண்டாமையும் அடிப்படையாக கொண்டது. அதுதான் 2000 ஆண்டு காலமாக எதிர்த்து போராடி தமிழ்நாட்டில் அது தணிக்கப்பட்ட இந்த பார்ப்பனிய இந்த பண்பாட்டை இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு மீட்டுருவாக்கம் செய்யவிருக்கின்றார்கள் என்கிற வகையில் வேத நாகரிகத்தை துரத்தி அடிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இதில் வேறொரு நோக்கம் இருக்கிறது. ஒரே நாடு என்பது கார்பரேட்டுகளோட நலனை அடிப்படையாக கொண்டது. மாநிலங்கள் என்று பிரிந்திருப்பது கார்பரேட்டுகள் உள்ளே நுழைவதற்கு மாநிலங்களுடைய மக்களுடைய, அந்த மாநில மக்களுடைய அனுமதியை பெறாமலேயே அவர்கள் உள்ளே நுழைந்து தொழில் தொடங்கவோ இயற்கை வளங்களை அழிப்பதற்கோ அல்லது மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறிப்பதற்கோ இது தடையாக உள்ளது. எனவேதான் மாநிலம் என்கிற வரையறையை உடைத்துவிட்டு அழித்துவிட்டு அவர்கள் ஒரே நாடு என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்க பார்க்கிறார்கள். அது வேறொன்றும் இல்லை, ஒரே சந்தை என்பதுதான். தடையில்லாமல் கார்பரேட் நுழைவதற்கான ஒரு ஏற்பாடு என்கிற வகையில ஒரே நாடு என்கிற கட்டமைப்புக்கு எதிரானது தமிழ் மாநிலம் என்பது, தமிழ்நாடு என்பது. எனவே தமிழ்நாடு ஏற்கனவே பல்வேறு வகையில் தன்னுடைய உரிமையை இழந்திருக்கின்றது என்கிற வகையில் ஏற்கனவே நாங்க எங்களுடைய தோழமை அமைப்பாக்கிய மக்கள் அதிகாரத்தின் சார்பிலே தன்னாட்சி உரிமை, அதாவது மாநில உரிமைகளை ஒன்றிய அதிகார குவிப்பை தடுத்திடுவோம், மாநில தன்னாட்சிக்கு போரிடுவோம் என்கிற தலைப்பில் மாநாடு நடத்தியிருக்கிறோம்.
போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றோம். இப்படி தன்னாட்சி உரிமையை முன்னிலைப்படுத்த வேண்டிய இந்த காலகட்டம் ஏன் வந்தது என்று சொன்னால், மாநிலங்களை ஒழித்து கட்டி விடுவது ஒரே நாடு என்கிற வகையில் ஒரே சந்தை, அது கார்பரேட்டுகளுக்கான சந்தை. அதிலும் குறிப்பாக அம்பானி, அதானி, அகர்வால், அதே போல ஸ்ரீ சிவநாடார் போன்ற இவர்களுக்கான சந்தையாக தமிழ்நாட்டை மாற்றுவது என்கிற வகையில் இதை அனுமதிக்க கூடாது. எனவே மாநிலங்கள் என்கிற வரையறையை அழிக்க நடக்கின்ற இந்த ஒன்றிய அரசுடைய ஒரே நாடு என்கிற சதியை முறியடிக்க வேண்டும் என்கிற வகையிலும் இந்த கீழடி நாகரிகத்தை உயர்த்தி பிடிப்பது. குறிப்பாக ஒரு மக்களிடமிருந்து மொழியை பிடுங்கிவிட்டால் அந்த மாநிலத்தை, அந்த இனத்தை எளிதாக அடிமைப்படுத்தி விடலாம் என்கிற வகையில் தான் மொழி எழுதியிருக்காங்க. ரொமிலா தாக்கூரோ அதே போல ஆர்.எஸ். சர்மாவோ மார்க்சிய கண்ணோட்டத்தில் எழுதியிருந்தாலும் கூட அவர்களுக்கு கீழடி ஆய்வு குறித்த இந்த முடிவுகள் கிடைக்கப்படாத சூழ்நிலையில அவர்கள் யதார்த்தத்தில் இந்தியாவுடைய வடப்பகுதியில் இருந்தா, வட இந்தியாவில் இருந்தா வரலாற்றை அவர்கள் எழுத தொடங்கினார்கள். ஆனால் வரலாறு என்பது தெற்கில் இருந்துதான் எழுதப்பட வேண்டும். ஏனென்றால் அப்படி செழுமையான நாகரிகத்தையும் செழுமையான மரபையும் தொன்மத்தையும் கொண்டது தென் தமிழ்நாடு தான் என்கிற வகையில அதை உறுதிப்படுத்துகின்ற ஆய்வாக கீழடி ஆய்வு என்கிற வகையில நாங்கள் இந்த வருகின்ற இந்த இசை விழாவில வரலாற்றை தென்னிந்தியாவிலிருந்து தொடங்கி எழுத வேண்டும். அதை ஒரு போர் முழக்கமாக முன்வைத்து இந்த இசை விழா நடத்தப்படுகின்றது. எனவே இந்த தகவலை நீங்கள் உங்களது ஊடகத்தின் வழியாக, அச்சு ஊடகத்தின் வழியாக நீங்கள் கொண்டு செல்லுங்கள். எங்களுக்கு நீங்கள் உதவுங்கள். அனைவரும் இந்த இசை விழாவுக்கு வர வேண்டும் என்று எங்களது மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். நன்றி.